என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த மார்க்குக்கு ஃப்ரீ சீட்டா கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அப்போ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க. பஸ்ல தான் போனோம். ஃபர்ஸ்ட் டே பஸ்ல போய் டிக்கெட் வாங்கணும். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க, ராகிங் நடக்கும். உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ? இல்ல போர் தான். ராகிங் எல்லாம் ஜாலியா இருக்கும். ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளீன் பார்ப்பாரு, போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம். போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும் போது எப்பவுமே தேடுவோம்ல, இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர் பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க. சரி, இதுல ஒரு 10 பொண்ணு ஒரு 2 பொண்ணா நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு பொண்ணா போய்கிட்டே இருக்கும். நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க. அட என்னடா, காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும், சந்தோஷமா இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி போறாங்க. எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம மெக்கானிக்கல், ஐயோ பிரான்ச் மாத்த முடியாதான்னு தவிக்கிற. ஆனா ஒண்ணும் நடக்கல. பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசியிலயோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் போய் சேருவாங்க. அப்ப தெரியல மெக்கானிக்கல் எவ்வளவு கெத்துன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு. நமக்கு அது நடக்கல, அது விட்டுருங்க.